கேட்கும்படியான நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம வீட்டில் போய் என்ன செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? சமையல் பண்ணுறது, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, இந்த யோசனையெல்லாம் மறந்துடுங்க. கர்த்தரிடத்தில் வந்திருக்கிற நம்ம தேவன் நம்மளுக்கு என்ன ஆகாரத்தை தரப்போகிறார் என்பதை மாத்திரம் அவளோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விசை கூட கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரிசுத்த பரலோக தேவனே, இதோ நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியான வேளையில் வந்திருக்கிறோம். என் தேவனீர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன் அப்பா, நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. எங்களை உணர்த்து பேசுங்கப்பா. நாங்கள் தவறுகளை உணர்வதற்கான தேவ வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு கொடுத்து நாங்கள் பரிசுத்த பாத்திரங்களாய் காணப்படுவதற்கு என் தேவனே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 48 அதிகாரம். ஏசாயா 48 12வது வசனத்தை யாரோ ஒருவர் படிக்கலாம். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் அவரே, நான் முந்தினவரும், நான் முந்தினவரும், நான் பிந்தினவருமாமே, நான் பிந்தினவருமாமே. ஹல்லேலூயா. திரும்பவும் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார். என் ஜனங்களே, யாக்கோபே, யாக்கோபே, உன்னை இஸ்ரவேலாய் மாற்றின தேவன் நான் அல்லவா? உன்னை உலகத்திலிருந்து மீட்டெடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் அல்லவா என்று தேவன் உங்களோடு பேசுகிறார். தேவன் உங்களோடு பேசுகிறார். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, என் வார்த்தையை கவனி, எனக்கு செவி கொடு. நான் அவரே, ஐ எம் த லார்ட். நான் அல்பாவும் உமேகாவுமான தேவன். நான் ஆதியும் அந்தமுமாய் இருந்தேன், உங்களோடே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த ஆதியில இருந்து இருக்கிற தேவனாகிய கர்த்தரை நாம் அறிந்து கொள்வதற்கு, நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் அநேக சத்தியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவரை புரிந்து கொள்வதற்கு, அவர் மேலே இன்னும் அதிகமான பாசம் வைப்பதற்கு, அவரோடு இணைந்து வாழ்வதற்கு தேவன் நம்மளுக்கு அநேக தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். நம்ம கவனித்து கேட்போம்னா, செவி சாய்ப்போம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு வார்த்தைகளுக்கு நம்ம செவி சாய்ப்போம் என்று சொன்னான். கர்த்தர் நம்மளை அவருடைய ஜனமாய் ஆசீர்வதித்து நம்முடைய சந்ததி வரையும், எத்தனை சந்ததி வந்தாலும், 7 தலைமுறை போனாலும், எல்லா தலைமுறைகளும் கர்த்தருக்குள்ளே வாழுகிறவர்தான தீவுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 2 அதிகாரம், எபேசியர் 2 அதிகாரம் 8-9 வசனங்களை யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா? எபேசியர் 2 அதிகாரம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. நம்ம தேவனாகிய கர்த்தரை அறிந்து இருப்பது, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்திருப்பது, இந்த விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் வருவது யாருடைய கிருபை? தேவன் தந்த கிருபை. ஹல்லேலூயா. இது உங்களால் உண்டானது அல்ல. அநேகர் சொல்லுவாங்க, ஐயா
நான் ஏசப்பாவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா? எனக்கு கண்ணே தெரியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் கத்தடத்தில் வந்து எங்கள் சகோதரி மூலமாக ஏசப்பா கிட்ட வந்து ஜெபம் பண்ணேன். என் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. ஐயா, நான் வயிறு வலியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என் கால் உடஞ்ச காலோட நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்ல முடியும். எனக்கு கேன்சர் வியாதியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் எய்ட்ஸ் வியாதியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தேவனாக இயேசு கிறிஸ்துவானவர் என்னை சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வியாதி மூலமாய் உங்களை அறிந்து கொண்டு இந்த வியாதி மூலமாய் உங்களை தெரிந்தெடுத்தார். நம்ம நினைச்சிருக்கிறோம் இந்த வியாதி எனக்கு உண்டானதுனால நான் கர்த்தரை அறிந்து கொண்டேன்னு. இல்லை, அவர் உங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த தேவன் இந்த வியாதியை உங்களோட வாழ்க்கையில் அனுமதித்தார். அவர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் கோடியான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் உங்களை கிருபையாய் மீட்டெடுக்க வேண்டும், உங்களை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களை உலகத்திலிருந்து மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. மீண்டும் படிங்க அந்த வசனத்தை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. இது தேவனால் உண்டான கிருபை, இது தேவனால் உண்டான இரக்கம். நான் தேவனை அறிந்து கொள்வதற்கு அவர் செய்ததான அதிசயம். ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா 9. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. இது கிரியையினால் உண்டானதல்ல. இது தேவ நாமம் மகிமைக்கென்று உண்டானது. இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் ஒருவரை நாம் பார்க்க போகிறோம். இந்த கிருபையை எப்படி இந்த மனுஷன் பெற்றுக்கொண்டு இந்த கிருபையினால எப்படி இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டான், இந்த கிருபை தேவனுடைய கிருபை என்பது எப்படிப்பட்டதான காரியம் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருந்து நம்ம வாசிக்க கேட்கலாமா? இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நம்ம எல்லாருக்குமே யோசேப்பை தெரியும். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. 12 பிள்ளைகளில் ஒருவன் யோசேப்பு. இந்த யோசேப்பு தன்னோட சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணம் பண்ணி அவனை விற்று போட்டார்கள். அந்த யோசேப்பு தன் தகப்பனை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறொரு தேசத்துக்குள்ளே கடந்து போய் அவன் அடிமையான ஒரு மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு அடிமையாய் கடந்து போகப்பட்டான். அந்த அடிமையான மகனாய் கடந்து போனவன், அவனுக்கு அங்கே கடந்து போன இடத்துல தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்தார். காரணம், அவன் தேவனுடைய சத்திய வேத வசனத்தின்படி வாழ்ந்ததனாலே அவனால் எந்த ஒரு பாவமும் அவன் செய்ய முடியல, எந்த ஒரு பாவமும் அவனை செய்யல. அவன் கர்த்தருக்கான தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா. பெரிய மனுஷனாய் கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தினார். ஹல்லேலூயா. பெரிய மனிதனாய் எங்க உயர்த்தினாரு. அந்த யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க பிறக்கிறாங்க?
2 பிள்ளைகள் பிறகுறாங்க. இந்த யாக்கோபு வயது சென்ற காலம் ஆயிடுச்சு. இந்த பிள்ளைகளை இந்த யாக்கோபு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து வரும்படி சொல்றாரு. நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய வயது சென்ற காலமானதுனால அந்த பிள்ளைகள் எல்லாம் தொட்டு ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று விரும்பி வர சொல்றார். படிங்கம்மா. முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாய் இருந்தபடியினால் அவன் நன்றாய் பார்க்க கூடாததாய் இருந்தது. அவர்களை அவன் அண்டையில் சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்துக் கொண்டான். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட்ட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். என்ன நடந்துச்சு? இந்த யோசேப்புடைய 2 பிள்ளைகளை கொண்டு வந்துட்டான். மனாசே பெரியவன், எப்ராயிம் சின்னவன். மனாசேய வலது கை பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைடுல நிக்க வச்சிட்டான். இப்படி கொண்டு வந்து முன்னாடி நிக்க வச்சிட்டான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமா யாரை கொண்டு வந்து வச்சான்? எப்ராயிம் கொண்டு வந்து நிற்க வச்சிட்டான். ஏன்? அப்பா ரைட் ஹேண்டை நீட்னா நேராக பையனை தொடணும், லெஃப்ட் ஹேண்டை நீட்னா நேராக பையனை தொடணும். இப்படி தான் கொண்டு வந்து யோசேப்பு பிளான் பண்ணி நிற்க வச்சிட்டார். கீழே படிங்கம்மா. அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். தன் இடது கையை மனாசேயுடைய தலையில மேல வைத்தான். இங்கே இந்த இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போக வேண்டும்? உண்மையாய் உரிமை கொள்ள வேண்டியதான மனாசே அவனை வலது பக்கம் நிறுத்திட்டான். ஏன்னா இவன் பெரியவன். இந்த சின்னவனை இடது கை பக்கம் நிறுத்திட்டான். ஆக்சுவலா எல்லா குடும்பங்களிலும் அந்த பெரிய பிள்ளை மேல தான் என்ன உண்டாகணும்? அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் உண்டாகணும். இரண்டாவது தான் சின்னவனுக்கு மேல உண்டாகணும். இங்கே இந்த மனுஷன் என்ன செய்கிறார்? தான் அறியும்படி மனம் அறிய, சும்மா தெரியாம பண்ணிட்டாருங்க, அவர் வயசாயிடுச்சுல, அவர் தெரியாம பண்ணிட்டாருங்க நினைக்க கூடாது. அதுக்காக தான் தேவன் இங்கே அழகாய் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலது கையை நீட்டி. இங்க நிற்கிறான் மனாசேக்கு மேல போக வேண்டிய கை இப்படி போகணும். ஆனா அப்படி செய்யல. அவன் மனம் அறிய தன்னுடைய வலது கையை நீட்டி எப்ராயிம் மீது வைக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் மனம் அறிய அவன் நன்றாய் தெரிந்துதான் இந்த மனாசேயின் மீது இந்த இடது கையை வைக்கிறான். இந்த மனாசே மீது இடது கை வைக்கிறான். ஆனா சின்னவன் மீதோ தன்னுடைய வலது கையை வைக்கிறான். யாருக்கு வரணும் சுதந்திரம்?
யாருக்கு வரணும் இந்த ஆசீர்வாதம்? மூத்தவனுக்கு தான் வரணும். ஆனால் தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவன் மேலே இந்த மகனுடைய கை கடந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் தேவனுடைய வலது கை உங்கள் மீது அமர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கடந்து போக வேண்டிய இடம் வேறு, ஆனால் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். புறஜாதியான ஜனம்தான், நான் தேவனை அறியாதவன் தான், நான் கர்த்தருக்கு விரோதமான பாவி தான். ஆனாலும் அவருடைய வலது கரம் நம் மீது வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இந்த தகப்பனாகிய யோசேப்பு, படிங்கம்மா அந்த வசனத்தை. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மீதும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்குக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட்ட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் முடிஞ்சிச்சு. கிராஸ் பண்ணி வச்சிட்டாரு. இப்படி கையை மாத்தி வச்சிட்டாரு. நன்று மனமறிய தெரிஞ்சுதான் இந்த காரியத்தில் அவரை ஈடுபட்டார். கரங்களை இப்படி கிராஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இவன் நினைச்சான், யோசிப்பு என் மூத்த பையனுக்கு தான் இந்த முதல் ஆசீர்வாதம் வரணும், என் ரெண்டாவது பையனுக்கு 2வது ஆசீர்வாதத்தை போகணும்னு. ஆனால் தேவனுடைய சித்தம் அதல்ல, தேவனுடைய பிரியமும் அதுவும் அல்ல. அவன் தெரிந்தே கைகளை மாற்றி வைத்து ஆசீர்வதித்தான். கீழே படிங்கம்மா 17. தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதிருந்தபடியால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து என் தகப்பனே அப்படி அல்ல மூத்தவன் இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அப்பா கிட்ட இந்த யோசிப்பு சொல்றார், அப்பா இவன் இளைய பையன்பா, இவன் சின்ன பையன், இவன் மேல உன் கைய வச்சிட்டீங்க. இந்த கையை அப்படியே தூக்கி கொண்டு வந்து என் பெரிய பையன் மேல கை வைங்கப்பா. இவன் தான்பா பெரிய பையன், இவன் மேல கைய வைங்கப்பான்னு யார் சொல்றா? யோசேப்போட தகப்பனிடத்துல சொல்லுகிறான். கீழே படிங்க. அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான் இவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இவன் நினைச்சிட்டான் யோசேப்பு அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு சரியா கண்ணெல்லாம் தெரியல, ஆகையனால தவறுதலா கையை வச்சிட்டாரு போல. அப்பாப்பா நீங்க கையை மாத்தி வச்சிட்டீங்கப்பா, இது இல்லப்பா, இவன் தான்ப்பா பெரிய பையன், இவன் தான் பெரிய பையன், இவன் மேல தலை கை வைங்க. இல்லை, இவன் சொல்லுகிறார், அதல்ல, நான் இவனையும் ஆசீர்வதிச்சுக்கிறேன்ப்பா, ஆனா இவனிலும் காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளை பெறுவான்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் கிருபை, இதுதான் தேவன் தருகிற கிருபை, இதுதான் கர்த்தர் அருளுகிறதான பெரிய அன்பு. நீங்க எந்த அளவு தேவனுக்கு பிரியமா இருக்கிறீர்களோ, நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரிடத்துல உண்மையுள்ளவர்களா இருப்பீர்களோ, அதை கண்டறிகிற தேவன் உங்களுடைய தேவன். இந்த தேவன் ஆதியும் அந்தமுமானவர். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்க தலைமையில நிலைச்சிருக்கும். ஹல்லேலூயா. மூத்தவனுக்கு தான் கடந்து போக வேண்டிய இந்த ஆசீர்வாதம், ஆனா இந்த கரம் மூத்தவன் மேல போகல, இளையவன் மீது போனது. ஹல்லேலூயா. இளையவன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான், மூத்தவனுக்கோ அவனையும் ஆசீர்வதிச்சிட்டாரு, அவனும் ஆசீர்வாதம் தான் இருப்பான், ஆனா அவனை விட இவன் மிகுதியாய் பெருகுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் அருளும் ஈவு, இதுதான் தேவன் அருளும் ஈவு. இது கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதம். யாருக்கு போக வேணும்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். எப்படி தேவன் அறிவார்? அது எப்படி அவங்க இந்த காரியங்களை செய்ய முடியும்? தகப்பனோ மூத்த பையன் ஒரு 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 அந்தஸ்து உண்டு, மூத்த பையனுக்கு தான் இது கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தன் தகப்பன் விரும்புகிறார், உலகம் விரும்பும், அனைவரும் விரும்புகிறது அதுதான். ஆனா கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டிய பாத்திரம் யாரோ, அவன் இளையவனா பெரியவனான் என்பதை நிர்ணயிக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளுவார். அவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த பிள்ளைக்கு தான் அதனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து போக வேண்டும். இதுதான் தேவனுடைய கிருபை. முதல் பையனுக்கு போக வேண்டியது இரண்டாவது பையனுக்கு போனது, சட்ட பிரகாரமா போக வேண்டியது, ஆனா கர்த்தர் மாத்துகிறார். இல்லை, இவன் தான் ஆசீர்வதிக்கப்படணும், இவன் தான் உயர்த்தப்பட வேண்டும், இவனும் ஆசீர்வாதமாய் இருப்பான், ஆனா இவனிலும் இவன் பெருகுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் உங்களை அனைவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் அவரை எல்லா ஜனங்களையும், கர்த்தருடைய ஜனத்தில் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் தேவனுடைய கரங்களாலே தெரிந்தெடுக்கப்பட்டு அவருடைய கரம் உங்களுடைய சிரசின் மீது வந்து அமர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது தேவன் அருளின பெரிதான கிருபை, இது தேவன் அருளின பெரிதான அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவார் என்றும் இஸ்ரவேல் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி,
இதோ நான் மரணமடைய போகிறேன். ம். தேவன் உங்களோட இருப்பார். ம். அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு ஆ. உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும் ம். உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் ம். நான் என் பட்டயத்தாலும் ம். என் வில்லினாலும் ம். எமோரியர் கையில் இருந்து சம்பாதித்து ம். ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக ம். கொடுத்தேன் என்றும் சொன்னான். ம். யாக்கோபு ம். தன் குமாரரை அழைத்து, ம். நீங்கள் கூடி வாருங்கள், ம். கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். ம். யாக்கோபின் குமாரரே, ம். கூடி வந்து கேளுங்கள், ம். உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ம். ரூபனே, ம். நீ என் சேஷ்ட புத்திரன். எத்தனாவது படிக்கிறா? 49:1. ம். ம். யாக்கோபின் குமாரரே, 48மா முடிஞ்சிச்சு. ஓகே, 48ல் திரும்ப படிங்கம்மா அந்த வசனத்தை, 20வது வசனத்தை. இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயீமை மனாசேக்கு முன்னே வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் அருளுகிற ஈவு. இதுதான் தேவன் அருளுகிற ஈவு. அவர் இப்படி தெரிந்து கொள்கிறார்? அவர் மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளவைகளை தேவன் கண்டறிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அவர் அறிந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த பாத்திரத்தை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரங்களாக நாம் நம்முடைய சந்ததியினர் நிலைத்து நிற்கிறதா? இந்த எப்ராயிம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த எப்ராயிம் கர்த்தருக்கென்று மனுஷனாய் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தன்னுடைய சந்ததியினரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினாரா? எடுத்துக்கொள்வோம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கிறீங்களா? அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும், எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள். 11:7-11 எப்ராயிம் பேதையான புறாவை போல இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள். அஸ்ரியின் இடத்துக்கு போகிறார்கள். இந்த எப்ராயிம் தேவனுடைய கரத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த எப்ராயிம் மனாசேக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த எப்ராயிமுக்கு கொடுத்துட்டார். ஆனா இவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் காணப்படாதபடி மாறி போகிறது. அவர் சொல்றாரு, எப்ராயிம் பேதையான புறாவை போல இருக்கிறான். புறா பேதையா இருக்குமா? எதையும் நம்பிடும், எல்லாத்தையும் நம்பும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும். துருபதேசங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு நம்முடைய எண்ணங்கள் கவனங்களை செலுத்தக்கூடாது. தேவன் உன்னை எப்படி தெரிந்தெடுத்தாரு? அவங்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. உன்னை ஆசீர்வதித்து இந்த பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ காத்து கொண்டு நடக்க வேண்டும். ஆனால் இந்த எப்ராயிம் புறாவை போல அவன் எல்லாவற்றையும் கண்டு ஏமாந்தது மாத்திரம் அல்ல, அவன் என்ன பண்றானா, அவன் எகிப்தினிடத்தை போகிறான், எகிப்தியனை கூப்பிடுகிறான்.
அசிரியனே போகிறார்கள். அசுரிடத்துல போகிறார்கள். அப்படின்னா என்ன? எகிப்தியன்னா யாரு? எகிப்தியன் என்று சொன்னா, ஒரு கப்பல் எகிப்துக்கு போயிட்டு வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னா அந்த கப்பலையே நிறுத்திடுவாங்களாம் வழியில. எகிப்துலேருந்து வருது அந்த கப்பல், நடுக்கடலை நிறுத்து. அவருடைய ஆட்கள்லாம் போவாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸு அந்த ஆட்கள்லாம் போவாங்க. அந்த கப்பல் முழுமையாக செக் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவன் அந்த ஊரிலிருந்து ஏதாவது டயக்ராம்ஸு லெட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், பிளேட்லெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, இப்படி 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 இப்படிலாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்படி எதாவது இருந்துச்சுன்னா தூக்கி கடலை போட்டுருவாங்க. அதை எடுத்துகிட்டு உள்ளே வரக்கூடாது, அவங்க தேசத்துக்குள்ளே போகக்கூடாது. அந்த அளவுக்கு சூனியக்காரன். யாரவன்? பயங்கரமான பிசாசுக்குடைய காரியத்தில் செயல்படுகிற மனுஷன். இந்த எப்ராயிம் தேவனுடைய பிள்ளை. இந்த தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்திருந்த இந்த எப்ராயிம் யாரிடத்துல போறான்? எகிப்தினிடத்துல போறான். யார் அவன்? சூனியக்காரன், தேவனுக்கு பிரியமில்லாதவன், அவன் விக்கிர ஆராதனைக்காரன், அவன் சட்ட திட்டங்களுக்கு கர்த்தருக்கு விரோதமான எல்லா திட்டங்களையும் அவன் செய்கிறவன். அப்படிப்பட்ட மனுஷனிடத்துல இவன் போகிறான். தேவனுக்கு பிடிக்குமா? தேவ பிள்ளையே, நீ யாரிடத்துல போக வேண்டும்? நீ எந்த சூழ்நிலையிலும் நீ போக வேண்டிய ஒரே இடம் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய இடம், உன் சூழ்நிலைகளை மாற, உன்னுடைய பிரச்சனைகள் தீர, உன்னுடைய வியாதி நீங்க, நீ போக வேண்டிய இடம் கர்த்தர். ஹல்லேலூயா. என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, நீ தேவனால கிருபை பெற்றிருக்கிற, நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, நீ போக வேண்டிய இடம் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த எப்ராயிம் புறாவை போல மனுஷனாயிருக்கிறான், கபடற்றவன். அக்கா வருவாங்க, அக்கா அடி நீ வா, நான் கூட்டிட்டு போறேன். காலில் என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு கயிறு தான் கட்டிட்டனா எல்லாம் மேட்டர் முடிஞ்சிச்சு. எகிப்தியன், எகிப்தியன் ஏமாத்துக்காரன். இந்த மனுஷன் எப்ராயிம் யார் இருக்கா? புறாவை போல இருக்கிறானா? இவன் தேவனுடைய மனுஷன், அவன் கபடற்றவனாய் இருக்கிறான். இந்த கபடு அற்றவனாய் இருக்கிறதுனால இந்த மனுஷர்கள் இத தேவனுடைய பிள்ளையை ஏமாற்றுறாங்களா? கபடு உள்ளவர்களா இருந்துடாதீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை, தேவ ஞானம் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைமையிலும் உங்களுக்கு பிரச்சனையா, கஷ்டமா, கடனா, வியாதியா, பெல்லி சூனியமா, மந்திர கட்டா, விடுதலை தர தேவனாகிய கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர், உனக்காய் ரத்தம் சிந்தினவர், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், அவர் உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ அவசரப்பட்டு வேறொரு பேச்சை கேட்டு நீ எகிப்தியனை போய் பார்த்துடாதீங்கப்பா. தேவனுக்கு பிரியமில்லாத ஜனம் அது விக்கிர ஆராதனை, அது பெல்லி சூனிய கூட்டம், அது கபடு நிறைந்த கூட்டம். நீயோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நீயோ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், நீயோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். நீ யாரிடத்துல போக வேண்டும்? கர்த்தர் அதுதான் நம்மளுக்கு சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜனத்தை விட்டு விலகிரு, இப்படிப்பட்ட ஜனத்தை விட்டு விலகிரு. ஐயா, இவங்க எங்க பெரியம்மா ஐயா, அவங்க சொன்னா நான் என்ன பண்ணாலும் நான் என்ன பண்ணணும்? கேட்டுதான் ஆகணும். நோ, அப்படி கேட்க கூடாதுமா. நீ அப்படி கேட்க கூடாது. நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற, நீ தேவனுடைய மகிமையால நிரப்பப்பட்டிருக்கிற. நீ புறாவை போல கபடட்டவனாய் நீ கடந்து போயிடாத. நீ அடிக்கப்பட்ட ஆடு போல நீ கடந்து போயிடாத. அதோட வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து விடும். அது உன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்.
விக்கிராராதனைக்கு விலகி இருக்க வேண்டிய நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்குனால நம் கபடற்றவர்களாய் நம்பி போயிடுகிறோம். கபடற்றவர்களாய் நம்ப போகிறோம். உடனே அசீரியர் இடத்துல போகிறது, எகிப்தியன் இடத்துல போகிறது. அநேகர் இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். குடும்பத்தில் சொல்லுவாங்க, ஐயா இந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, அங்கே அந்த மசூதி கொண்டு போயிட்டு மந்திரிச்சு கொண்டு வராங்க. இந்த பிள்ளைக்கு தாய் தட்டிட்டுக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு இந்த காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தராகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நீ எபிராயீம், நீ தேவனுடைய கிருபை பெற்றிருக்கிற. நீ மறந்து போய் கூட இந்த எகிப்தின் இடத்துல கடந்து போகக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டோ இந்த எகிப்தின் இடத்திலோ அசீரியனிடத்திலோ தேவனுக்கு பிரியமில்லாத ஜனத்தினிடத்துல நீ போகாத. விலகி இரு. கத்தருக்கென்று நீ விலகி இருப்பேனா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உன் தலைமுறை 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 தங்கும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உன் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் நிலைத்து நிற்கும். அப்படிதான் இருக்க வேணும்னு தேவன் உங்களை விரும்புகிறார். அப்படிதான் இருக்க வேணும்னு கர்த்தர் உங்களிலே விரும்புகிறார். 3ஆம் வசனம் படிங்கம்மா. அதுலயே ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். தங்கள் பொய்களினால சந்தோஷப்படுத்துகிறார்கள். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ராஜாவை தங்கள் பொல்லாப்பினால கோபப்படுத்துறாங்க. இந்த ராஜா நம்முடைய இயேசு ராஜாவை பொல்லாப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கர்த்தர் மனவேதனை அடைய நம்முடைய காரியங்கள் நடந்தேறுகிறது. அப்படி எந்த நாளிலும் செஞ்சிடாதீங்க. அது இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு நாளும் கர்த்தர் விரோதமான காரியங்கள் என்ன, கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமானதை செய்து விடாதீர்கள். அவர்கள் பொய்யினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். பொய் சொல்றாங்க, கர்த்தரிடத்திலேயே சொல்றாங்க, கர்த்தரிடத்திலே வந்து பொய் சொல்றாங்க. என் அன்பு பிள்ளைகளை, நம் தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நம் மரணமே வந்தாலும் பரவாயில்ல, நான் ஏசப்பாவுக்காக நான் மரிப்பேன். எனக்கு எதுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காகவே இருப்பேன். தேவ பிள்ளையே, இப்படி நினைப்பேனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் தலைமையில இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் உன் தலைமையில இருக்கும். குடும்பத்தில் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? உன் குடும்பத்தில் இருந்து தேவன் உன்னை விசேஷமாய் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. என்னுடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க வேண்டிய பாத்திரமாய் இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனுக்காய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளை. தேவன் தந்த ஆசீர்வாதத்தில் நீ நிலைச்சிருக்கணும். கர்த்தர் நாம முனையிலே மகிமைப்படணும். 13ஆவது வசனம் படிங்க. அதுலயே அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள். நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். தேவப்பிள்ளைய, கர்த்தர் இதற்காகவா அவனை தெரிந்து கொண்டார்? இதற்காகவா தேவன் உன்னை ரட்சித்து மீட்டெடுத்தார்? இதுக்காகவா இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார்? தன்னை சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். என் பிள்ளை எனக்காக நிலைச்சு நிப்பான்னு தான் கர்த்தர் தன்னுடைய உயிரை நம்மளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபையை பெற்றிருக்கிற எப்ராயிமே, கிருபை பெற்ற எப்ராயிமே, நீ கர்த்தரிலே நிலைத்திருக்க மாட்டாயா? நீ தேவனுக்கு பிரியமான பாத்திரமா இருக்க மாட்டாயா என்று தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை நிலைத்திருக்கணும். நம்முடைய சந்ததியினர் வர
இந்த தேவனுடைய வசனங்களை சொல்லி போதித்து நம்முடைய சந்ததி எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பெற்றுகிறோம், நாம் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்கம்மா. அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது, தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது, தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை, தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். என்னை வெறுத்து விலகி போகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். எப்ராயிமே, சபையே, தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரிடத்துல உன் தேவைக்காக மட்டும்தான் வருவியா? உன் தேவைக்காக மட்டும்தான் கர்த்தரை தேடி வருவியா? இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் படுக்கையில் அலறுகிற போது தங்கள் இதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. நீ கூப்பிட்டனா அடுத்த நொடி கர்த்தர் இடத்துல வருவார். நீ கூப்பிட்டனா கர்த்தர் அடுத்த நொடி உன்னிடத்துல வருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவானால முடியலனா ஒருத்தரால முடியாது. அவரால் முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. இயேசுவின் ஆள முடியாதது என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீ இயேசுவை மாத்திரம் பிடிச்சுக்கோ, அவருக்காக மாத்திரம் வாழு. நீ கூப்பிடு, அவர் உடனடியாய் உன்னை தேடி வருவார். எப்ராயிமே, உன் தேவன் பெரியவர், உன்னை மீட்டெடுத்தவர் பெரியவர். அவரை பிடிச்சு கொள்ளு, அவரை ஒரு நாளும் மறந்து விடாத. கீழே படிமா. 15. நான் அவர்களை தண்டித்தேன், அவர்களுடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன். ஆகிலும் இங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களை தண்டித்தேன். கர்த்தர் நம்ம ஒரு சில வேளைகளை தவறு செஞ்சுடுவோம். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தண்டிப்பார். ஆனாலும் அவர் சொல்றாரு, நான் மனம் இறங்கி அவர்களை மீண்டும் பலப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. மன்னிக்கிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. மன்னிக்கிறவர், நம்மளுக்கு விடுதலை தந்து மன்னித்து தூக்கி எடுக்கிறவர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு நாளும் தேவனை விட்டு விலகி போயிடாதீங்க. படிங்கம்மா. ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள், எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள். அவங்கள பலப்படுத்துறேன், அவங்கள மீண்டும் தூக்கி எடுக்கிறேன். ஆனாலும் திரும்பவும் பொல்லாப்பு நினைக்கிறாங்கன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை முறை தூக்கி எடுக்கிறேன், எத்தனை முறை தூக்கி எடுக்கிறேன், எத்தனை முறை உன்னை சிட்சிக்கிறேன், எத்தனை முறை தேவனுடைய வசனத்தை கேட்க பண்ணுகிறேன், எத்தனை முறை இதே சத்தியம் நீ புரிந்து கொள்வதற்காக ஓமைகளாக அநேக விசுவாசிகள் மூலமாய், அநேக ஊழியக்காரர் மூலமாய், அநேக டிவி செய்திகள் மூலமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே. ஆனாலும் பொல்லாப்பு செய்ய மீண்டும் தீவிரித்து போவியா? மீண்டும் தீவிரித்து போவியா? எப்ராயிமே, கிருபை பெற்றவனே, நீ கர்த்தரிலே நிலைத்திருப்பாய் என்று சொன்னா கர்த்தர் உன்னிலே மிகுந்த பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் அழைத்த அழைப்பில் நிலைத்திருங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீ என்னை விட்டு விலகி போனால் நான் உன்னை விட்டு விலகி போவேன்னு சொல்லுகிறார். நீ என்னை விட்டு விலகி போனா நான் உன்னை விட்டு விலகி போவேன். தேவனை விட்டு விலகி போயிடாதீங்க. அவரை பிடித்து கொள்ளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் மீண்டும் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் மீண்டும் பலப்படுத்துவார், மீண்டும் உயர்த்துவார், மீண்டும் ஆசீர்வதிப்பார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் யாரையும் எத்தனை பெரிய பாவமாய் இருந்தாலும் தேவன் உங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்லுவோமா, ஏசப்பா என் குறைகளை மன்னிங்கப்பா. ஒரு கை இருதயத்தில் வச்சு கொள்ளுங்க. உங்களோட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரிடத்துல சொல்ல போறீங்க, ஆண்டவரே
நான் எகிப்தின் இடத்திலும் போக மாட்டேன், அசிரியன் இடத்துலையும் நான் போக மாட்டேன். எந்த சூழ்நிலைமையிலும் நான் உம்மை மாத்திரமே தேடி வருவேன். அப்பா, நான் செய்த பாவங்களை, மீறுதல்களை என் தேவன் நீர் மன்னிப்பீராகன்னு சொல்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. உடைய இருதயத்தில் கை வைத்த வண்ணமாக பரலோக தேவனும் கேட்க, உடைய கரங்களை பார்க்க, என் தேவன் மீண்டும் உங்களை பலப்படுத்த ஆண்டவரிடத்தில் கேட்பீர்களா? ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியப்பா, என் மீறுதலை மன்னிங்கப்பா, என் மீறுதலை மன்னிங்கப்பா. நான் கிருபை பெற்றிருக்கிறவன் அப்பா. நான் எப்ராயிம் ஆண்டவரே, நான் தேவனிடத்தில் கிருபை பெற்ற மனுஷன். தேவனே, என்னை கைவிட்டுடாதீங்க, என்னை மீட்டெடுங்கப்பா, என்னை மீட்டெடுங்கப்பா. என்னை தேவன் மீண்டும் பலப்படுத்துங்க. உம்முடைய கரத்தை கொண்டு என்னை ஆசீர்வதித்த தேவன் அப்பா, உம்முடைய கரத்தை கொண்டு என்னை ஆசீர்வதித்த கர்த்தர் நீர் அல்லவா? எனக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுறீங்களா? கர்த்தர் நாளையில உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களோட பாவங்களை மன்னிப்பார், உங்களோட குற்றங்குறைகளை மன்னிப்பார். ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு சொல்லுங்க, நான் இனிமேல் எகிப்தின் இடத்திலும் போக மாட்டேன், அசுரிடத்திலும் போக மாட்டேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல மாத்திரம் வருவேன். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் அண்டிக் கொள்ளுவேன். நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறேன், உமக்காக மட்டுமே நான் வாழ்வேன்னு இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். இந்த நாளிலே நான் உம்மிடத்தில் உடன்படிக்கை செய்கிறேன். இயேசுவே, முகதாட்சியம் பார்க்கிறவனாய் நான் இருக்கக்கூடாது, நான் கர்த்தருக்காக நான் வாழுகிறவனாய் இருக்கணும். நீர் எனக்கு இந்த கிருபை தாங்கப்பா. இன்றைக்கு இந்த கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த தேவனுடைய பிள்ளைகள் மீது தேவனுடைய கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடினவர்களா கர்த்தரிடத்தில் ஜெபித்தவனமாய் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருளுவார். எங்கள் அன்பு பரிசுத்த பரலோக தேவனே, தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களோடு பேசிய வார்த்தைகளை நாங்கள் கவனித்தோம்ப்பா. நீர் எங்களை எபிராயீமை போல தகுதியற்றவனாய் இருந்தும் நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். யாருக்கோ போக வேண்டிய ஆசீர்வாதம் ஆனா அங்க கொடுக்காம நீர் எனக்கு கொடுத்தீரே. நான் அதை மறந்து போக மாட்டேன்ப்பா. இனிமேல் நான் உம்மை விட்டு மறந்து போக மாட்டேன். இயேசுவே, நான் உமக்காய் ஜீவிப்பேன், நான் உமக்காய் ஜீவிப்பேன்ப்பா. என் தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே எல்லோரையும் தேவனுக்காய் ஜீவிப்பதற்கு பரலோக தேவனீர் கிருபை அருளுங்கப்பா. உம்முடைய நாமம் இவர்களை மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் இவர்களை மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய கரத்தினால அவர்களை யோசேப்பு தொட்டு ஆசீர்வதித்தது போல மீண்டும் இன்றைக்கு அப்பா இந்த நொடி பொழுதுல பரிசுத்த பரலோக தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு சரசின் மீதும் என் தேவனுடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. மீண்டும் பலப்படுத்துகிற கர்த்தர் நீர் அல்லவா? இவளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கர்த்தர் நாமம் இவளை மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்டப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் தேவனிலே நிலைத்திருந்து கர்த்தருக்கென்று கனி கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்திலே கர்த்தராகிய இயேசு தாமே உங்களை பெருக செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.